தினம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். அம்மனானது மக்காவை பார்த்து அழுகிறது. என்னை திருமணத்தில் நடத்தி வந்தீரே என் சாமி. இந்த பாவி செய்யும் கொடுமையை பார்த்து கை கட்டி வாழ்ப்பத்திருக்க காரணம் ஏனோ? இந்த சூதாட்டத்தில் நீங்கள் அனைத்தரும் இழந்திருந்தால உங்கள் ஆதினமும் எல்லாம் சுடரி பறித்தார. உங்கள் ஆண்மைகளை கூட ஒரே ஒரு வார்த்தை என்று குடி கவலைப்பட்டு அடைகிறது. இந்த அவரை 58 மன்னர்களும் வளைக்க முடியாதவர்களை வளைத்து வளைத்த பத்தினி கதறுகிறது. அண்ணா ஒரே வார்த்தை இந்த மணலை என் முதுகி மேல் போடு.
மணலை அண்ணா முதுகு மீது மாட்டால் பொறி பறக்கிறது, வீசுகிறது. அதனால் அண்ணா தம்பி மகளே, போக வைக்கிறது நான் கண்டுகொண்டேன். உன்னுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. பார்த்தாயன் பாவத்தை வாய்மொழி இருக்கிறேன். எது நடந்தாலும் அமைதியாக இருங்கள். ஹரி ஹரி கோவிந்தா. டேய் அவடா தேவடியா பாத்தங்களே என்னடா ஆட்டம் போட்டுக்கிறீங்க? டேய் 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 நேத்து போட்ட போடுது அதுக்கு இல்ல நானோ அதுக்கு நானோ அந்த கை போட்டா எங்க பாத்தா இந்த 5 பேர் இருந்து ஆட்டம் போடுறேன் மாட்டா. நாங்க எங்கடா போய் ஆட்டம் போடுறது? மேல போய் இங்க பாத்து இடம் கிடையாது உங்களுக்கு. மேல போடுவாங்க போடுவாங்க. ஆட்டம் போட்டு போடுவீங்க. ஹரி ஹரி கோவிந்தா. ராஜா தமிழர் இருந்து வந்து போட்ட மாட்டோம். கால கலந்துக்கிட்டு குப்பரை வந்து மலாண்டு வச்சிருந்தா பாரு. ஹரி ஹரி கோவிந்தா. ஏனா அவ அன்னி சிந்தா இல்ல மேல் மாறி நின்றுகிறான். தகப்பன் தான் குருடு என்றால் தலை மகனும் குருடானே சரியா? இப்ப நாயிச்சுடா தெரியல. ராஜா புறம் மாட்டாங்க 2 பேரை கீச்சு போடுவீங்க. நீங்க இப்ப யாருன்னா ஒரு ஆள மூச்சு இந்த வீடு அப்படியே யாருன்னா ஒருத்தர் மூச்சு விட்டா அவன் போடுவீங்களா? யாருனாக்காக பருந்தி வந்தான்னு வச்சுக்கா அவன் கொண்டாட்டி சால பறக்குங்க ஆசைப்பட்டுனால தம்பி துச்சாதனா வேணா இதெல்லாம் சிரிச்சா சிரிச்சதுக்கு மேல சிரிச்சாச்சு போய் வரா. நாட விட விடாதுடா வாடா. நாட விட்டாங்க இவளை என்ன பண்ண தெரியுமா? 60 அடி மேல மேல் ஏத்தி இவளை அணிந்திருக்கக்கூடிய சேலை அதானா? ஆமா விடுவனா மேல மேல இருந்து அணிந்திருக்கக்கூடிய சேலை சீக்கிரம் உன கழுவிடாம கையை நேற்றத்தா வாய் நேற்றத்தா இருந்துச்சுன்னா ஒரே அடி கை கால மொத்தம் நுழுங்கி விட மாட்டா. ஏய் எங்க வந்து கை நின்ற வாய் நீளுமா? ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு வாய் தம்பிட்டு இருக்கலாமா? ஏய் வாய் மேல கை வை சொத்த மாதிரி முறை சொத்தா பேச கூடாது வெறுத்த முடியல. எங்கிட்ட தப்பா எங்கிட்ட யார் அதரா? ஏய் மொத்தமா மூடி விடுவா. ஏய் நாங்களாடி மூடுறாடா. இவள ராஜசபை ஏத்துமையே அம்மன மன மணிமணி ஏச்சு இவளை அணிந்திருக்கக்கூடிய சேலைகளடா. அவ சிரிச்சா மட்டும்தான் சிரித்ததுக்கு சிரிச்சாச்சு. ஒட்டு துணி இருக்க கூடாது அவளுக்கு. விட மாட்டேன். ஏய் சிசுபாலனுக்கும்
எனக்கும் வாள் சண்டை நடக்கும் தருணத்திலே சிசுபாலனுடைய வாளானது என்னுடைய சுண்டுவரிலேயே பட்டு உதிரமானது கொப்பளித்து வந்தது. மன்னர் இந்த சபையிலே அனைவரும் விட்டிருந்தார். ஒருவரும் என்னுடைய கைக்கு கட்டு போட யாரும் வரவில்லை. என்னுடைய தங்கை திரௌபதியானவள் சேலை என்றும் பாராமல் கிழித்து கட்டு போட்டா இல்லையா? அந்த ஒரு இழைக்கு 1000 இழை தந்து மானத்தை காக்கிறேன் என்று அப்போதே வாக்களித்தேன். வாக்களித்த வண்ணமாக இந்த தருணத்திலே இந்த திரௌபதியால் தங்கைக்கு மானாபிமானங்கள் ஏற்படும் போல இருக்கு. அதனால ஆடை கொடுத்து மானத்தை காக்கணும். ஆனா மானத்தை அண்ணன் தான் காப்பாற்றணும் யாருக்கும் தெரியக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த புவனத்திலே திரௌபதியானவள் பத்தினியா பத்தினியா என்று 100 முறை கேட்டு சென்றாலே அந்த காந்தாரி, காந்தாரிக்கு இவள் பத்தினி தான் என்று உண்மையை உணர்த்தணும். நேரா நின்று கொடுத்தா பத்தினி இல்ல, ஆனா மறைவிடமாக நின்று அவளுக்கு ஆடை கொடுத்தால் அவள் தான் பத்தினி என்று அவள் புரிந்து கொள்வாள். அதனால் தான் மறைவிடமாக சென்று மாலா துகில் அளிக்க வேண்டும் தங்கைக்காக. அது இருந்தாலும் இந்த அக்னி நம் வீரசமல்லூர் மகாஸ்தலத்திலே அக்னி வசந்த விழாவிலே அம்மனானது ஆடையை களையும் தருணத்திலே அம்மனுடைய மானத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இன்று உபயமாக ஏற்று அம்மன் இன்னும் பகடை துயில் அம்மன் வஸ்திராவரணம் நாடகத்தை உபயமாக ஏற்ற அன்புக்குரிய நண்பர்கள் இன்னும் ராமச்சந்திரன் செல்வி, மணி, சரளா, இன்னும் லல்லி, சிவகுமார், ரேணுகா, திருஞானம், ரேவதி என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மனுடைய மானத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பட்டு பிராம்பரத்தை அன்பளிப்பாக அன்பளித்துள்ளார். மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாகியத்துடன் வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். மறைவிடமாக நின்று அனுப்பி அளிக்க வேண்டாம். பாண்டவ சகாயா, இந்த வேலையில் என்னை வந்து காத்தருள வேண்டும் அண்ணா. வரமாட்டாயிப்பா ஒட்டு துணி இல்லாத சுத்தமா அம்பலமாக இரு உன்னைப்பா. அது என்னது என்னவன்
அது பத்து பேர் எல்லாமே பாப்பா என்ன புடிங்க பாட்டுங்கடா என்ன புடிங்க பாடுறா என்ன பிடிங்கிறாங்க இல்ல என்ன புடிங்க பாடு சேலை பாடுறா பாதி வந்து நின்று போச்சு என்ன வெங்காயத்துல சும்மா கையை ஆடி கிடக்குறியா என்னையா புடிங்க பாட்டு அப்படியே கட்டுக்கு யாரா கையாட்டுச்சா நீதான் ஏய் ஒண்ணு கூட இல்ல புடிங்க போட்டுங்கிறியா கம்பல்ல 19 பேர்ல ஒட்டிட்டு புடிச்சி ஒரு இலை பஞ்சு வச்சிங்கடா நாலு சொல்றத 4 பேர் சொல்லலாம் ஒரு இலை மோம்பேரி இலை புடிச்சி என்ன பண்றது பாரு இரு அதுக்கு ஒரு பாட்டு பாடிடலாம் பாடுறப்பா ஐயோ ஐயோ கைகள் விட்டு மாறியோடா ஐயோ கைகள் விட்டு மாறியோடா பட்டே அவர்களை பையத்திலே பட்டே உனக்கு கண்ணால் உயிர் பாச்சோ உயிர் பாச்சோ கைய காலம் கட்டலாச்சோ உன்னை எடுக்கவோ 4 பேரு இனத்தரெல்லாம் ஒன்று கூடிய அந்த அடுத்த கோவிலாண்ட உனக்கு ஆனதொரு செலவு சொல்லு தம்பி இப்ப என்ன பண்றது தெரியுமா மேல மேல ஆகாயத்துல
தேவரெல்லாம் தொங்கி நிக்கிறாங்க. அவங்க சாமான பாக்குறாரு. மகாராஜா என்ன பண்ணப்பா தண்ணி குடுறா கொஞ்சம் தண்ணி நான் குடுக்குறேன் தண்ணி மகாராஜா தம்பிக்கு வாய் யாரோ மாத்திக்கிறாங்க தண்ணி குடிச்சிட்டு போறாங்க தண்ணி குடி நான் செத்து போனாலு அப்படின்னு சாவகானா மகாராஜா அவரு ஊம் பண்ணாட்டீங்க அப்படி உங்க கை வச்சு என்னுடைய கரம் கனவாவே கரம் சரி நான் வச்சா எழுந்து போனாது அவன் நீ நல்லா வாயை ஏத்துக்கிட்டான். இந்த நாட்டுக்கு யாரும் எங்க தம்பி வந்து மறந்துட்டான். அந்ததெல்லாம் பேயா தெரிஞ்சு அவன் கண்ணுக்கு. அப்படியா பிடிக்கிறமா ஒரு கவுரி போட்டா பிடிங்க தம்பி நேரம் வெங்காயம் தெரிஞ்சா கண்ணுக்கு பூரா பேய் தெரியும். முதல்ல ஒரு சுத்து தாண்டா இருக்குது. புலியை போன்றவன் நீ ஒரு புனி ஆகலாமடா. புலியை போன்றவன் நீ ஒரு ஐயா முந்தி முந்தி நல்ல கண்டு ஓடும் போது அது நான் பார்க்க முடியுமா ஐயா முந்தி முந்தி நாளை கண்டு ஓடும் போது நாளை கால கண்டு அது ஓடும் போது நாளை கால கண்டு பின்னாடி வாழ கண்டு அது ஓடும் போது வாழ கண்டு உலகத்திலே ஓடுற நாய்க்கு வாழை கண்டுபிடிச்ச ஒரே கம்யூனிட்டி தான். மகாராஜா நீங்க தான் அதாவது வாழை கொண்டாந்து இல்ல எங்க தம்பி துப்டாதன வந்து செத்துட்டானுக்கிறியா? அப்படியே பையாடி அவனாட்டா சாவான். சாவ மாட்டாரா? எல்லாரையும் சாவ வச்சுட்டானா சாவான். ஆகட்டும் ஆகட்டும். இன்னும் தம்பி ஒரு கிளி பண்ணியாட்டா எல்லாத்தையும்
ஒரு கடலிலே ஏற்றம் போட்டு எறா தம்பி துச்சாதன புலி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாத பசி காட்டோம்னா திரௌபதி ஒரு புதில உரிய 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 சங்கம் சங்கமாக 1 10 100 லட்சம் கோடியாக ஈட்டலாக பெருமாள் கொள்வாங்க கோடை காலத்துல. ஐயோ எனக்கு வந்தனி கோமாகே நான் எத்தானே போடையே நான் எடுத்து நான் சொல்றேன். எனக்கு ஒரு தூதே எத்தானை சேலை என்று நான் எடுத்தினால் வருவேன். எனக்கு நாடே எமாண்டா குடிச்சா நீ எமா குடிச்சியா? ஆடுன்னு ஒரு புல்லட்சம் மாதிரி வைத்தான் ஆடுறியா? அந்த அளவுக்கு முடியாத ஆடிக்கிறேன் குட்டி போய் ஆடுறாரு. ஏன் போதேன் வராது? அவன் சேலை இருக்கக்கூடியது என்ன கோடி கோடியாக தங்க தங்கமாக வளர்ந்து வருகிறது என்னன்னா எனக்கு நாடு வேண்டாம். ஏய் என்ன போயா டே கம்னாட்டி கஞ்சாமி உன்னை நம்பி வந்தான் பாருங்க அப்பான டே தாவடி இல்ல வர சாவடிக்காத விட மாட்ட பொழுகுதாடா டே. ஏன்னா இந்த நாடு வேண்டாம், இந்த நகரம் வேண்டாம். நான் கூட இருக்கிற நல்ல சுகமா எனக்கு அதெல்லாம் கூட கிடையாது. என் பொண்டாட்டிய கூட சத்தியமா மனத்தாரு நீயா வச்சுக்கிட்டான் போட கூட்டி வச்சு போட. அது மட்டும் இல்ல நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம 19 பேர் 100 பேரு 100 அன்னைக்கு 2 பேர் 100 பேர்
எக்கு கம்மி மேரிக்கிறோம் கம்பி மேரிக்கிறீங்களா 5 பேர் ஏண்டா ராவல இருந்து கஷ்டப்பட்டு இசு கொண்டு வச்சுன்னு வச்சுக்கோ என்ன பாட்டு பாட்டாலும் என்ன 55 தேசத்துல 27 மட்டும் எனக்கு குடுத்துட்டு மீதி 27 நீங்க பாட்டீங்களா கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுற சாவுட்டும் தேவடியா போயின்னு ஒரு நாட்டுக்கு மேல குடிப்பியா அதனால நான் இவ்வளவு பாட்டு பாட்டுல மீதிக்கிறவங்க கூட பாட்டு பாட்டு இல்லைன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு தலைமகன் நீ தானே நீ போய் இசு ஒரு பக்கம் போ கரம் எப்படியா பார்த்தா கரம் தெரியாத ஆடிங்கடா தனராகைக்காரன்டா நான் கை வச்சுனா வந்துக்கும் தாண்டா இருக்கும் அதனால என்ன சொல்றேன் அதனால இன்னும் ஒரு சுத்து தாண்டா இருக்குது சரி உன்னால நம்மளை தூக்கி வந்து என் வலது தொடர கேளுங்க சபையார்களே இழுத்து வந்தவனை இழுத்து வர சொன்னவனையும் இதோ என் ஜமையால் அடித்தவன் மண்டையை பிளந்தவன் உதிரத்தை குடிக்கும் வரை என் கரத்தா ஜலம் இருந்து மாட்டேன் ஜலம் வேண்டுமென்றால் கதாகத்திற்கு சென்று இந்த கதையை வேகமாக ஓங்கி அடித்தால் மேலே எழுதக்கூடிய சிவனையை ஆவென்று பொசிப்பேனே தவிர இதுவரை நான் ஜலம் மாட்டேன் இதுவே சத்தியம் இதுவே சத்தியம் இதுவே சத்தியம் முடியல கூட போறியா நிலைமைக்கு ஆளாக்கிற சண்டை இது பண்ணி ஏற்பட்டால் எங்களை ஏனிடம் பேசிய அந்த ஈழ கண்ணனை மடிக்காவிட்டால் என் பெயர் அச்சுதன் இதுவே சத்தியம் கேளுங்க சபையார்களே அந்த ஜபினியை பெற்ற சோபாலனை கொல்லாவிட்டால் என் பெயர் நகரன் இதே சத்தியம் வருகிறேன் நடக்கிருக்க 18 நாள் பாரத சண்டையிலே இதற்கெல்லாம் காரணமா இருந்து தகுதியை கொல்லாவிட்டால் என் பெயரோ சகாதேவன் அல்ல இதுவே சத்தியம் கேளுங்க சபையார்களே கேளுங்க சபையார்களே இங்க வீட்டிற்கும் ராஜா ராஜாக்களே என்னை இழுத்து வந்தவனையும் இழுத்து வர சொன்னவனையும் நடக்க இருக்கும் 18 நாள் யுத்தத்திலே 18வது நாள் யுத்தத்திலே அவன் துடை மீது என் பக்தா கதையினால் அடித்து துடையின் வழியாக உயிர் பிரிந்து துடையின் வழியாக வரக்கூடிய உதிரத்தை எடுத்து எண்ணெயாக பாவித்து அவன் மணிக்குடலை பிடித்து புஷ்பமாக சூடி இந்த கூந்தலை விருத்த கூந்தலை முடிப்பேனே தவிர இதன் மத்தியில் என் கூந்தலை எடுத்து முடிக்க மாட்டேன் இதுவே சத்தியம் சபையார்களே 10 கிலோ ஆட்டுக்கறியா 10 கிலோ கோழிக்கறியா சாப்பிடாவிட்டா அம்மன் வச்சிரம் சொல்லக்கூடிய நாடகம் இதோடு முடிவிட்டது.